வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். விசித்ரா அவர்கள் நேற்று கொடுத்த இன்டர்வியூல வந்து ஜோவிகா பத்தியும் வனிதா பத்தியும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரதீப் பத்தியும் பேசியிருந்தாங்க. பிரதீப் மட்டும் இது மட்டும் இல்லைங்க, புள்ளி கேங் பத்தியும் அவங்க ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. டீம் ஏவா டீம் பியா அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோ வரப்போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விசித்ரா வந்து ஒரு ஏஜ்டு பர்சனா 98 டேஸ்ல அந்த வீட்டில் இருந்த ஒரு பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் பெண்மணி அவங்க தான். ஏன்னா ஏஜ்டா இவ்வளவு நாள் அந்த வீட்டில் வந்து தமிழ் பிக் பாஸ்ல யாருமே அவ்வளவு நாள் இருந்தது கிடையாது. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் அப். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த இன்டர்வியூல உண்மையை சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா இல்லை ஃபேக்கா நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடத்துல வந்து மாப்பு அதாவது மாயா பூர்ணிமா வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற, அதாவது டைரக்டா அட்டாக் பண்ணாம அர்ச்சனாவை கூட வந்து அவங்க ஃபேக்கா இருக்காங்க. மணி வந்து அந்த டாப்பால் போட்ட விஷயத்துல வந்து பிக் பாஸ் அதாவது ஸ்மால் பாஸ் வீட்டுல வந்து அந்த டாப்பாலே இல்லை பாத்ரூம்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஒரு சில பேர் இதுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க, இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாகவும் இருக்காங்க. நமக்கு என்ன கொஸ்டின்னா, ஓகே அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அவங்க வீட்டில் எப்படிலாம் இருந்தாங்க, தினேஷ் எப்படி மார்க் பண்ணாங்க, தினேஷ் எப்படி குறை பேசினாங்க, அர்ச்சனாவை எப்படி குறை பேசினாங்க, ஒரு சடன் டைமுக்கு அப்புறம் வந்து புள்ளி கேங் கூட அவங்க வந்து ஒரு அங்கமா ஆயிட்டு புள்ளி எப்படி பண்ணாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பிரதீப் வந்து அப்படிலாம் பண்ணானாவன் அப்படிலாம் பண்ணானாவன் இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா மம்மி, ஒரு ஃபேக் மம்மியா அவங்க இந்த வீட்டுல வந்து எப்படி வளம் வந்தாங்க அவங்க அப்படிங்கிறத பிக் பாஸை ஃபுல்லா பார்த்தவங்களும் நல்லாவே தெரியும். இப்போ நான் என்ன இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா, இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பொய் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இங்க. அது மட்டும் இல்லாம வனிதா வந்து டைரக்டாவே வந்து விசித்ரா அவர்கள் டே ஒன்ல இருந்து அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம நல்லாவே வாட்ச் பண்ணணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வனிதாவும் நானும் வந்து பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஜோவிகாவோட ட்ரெஸ் எப்படி இருக்கணும், ஜோவிகாவுடைய அந்த ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக் பாஸ் போனதுக்கு அப்புறமும், அதாவது நான் பிக் பாஸ் போக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஜோவிகா வரான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் வனிதாவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஜோவிகா வந்து ஒரு ஹீரோயினா இது பண்றதுக்கு வனிதா நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னு நிறைய டைரக்டாவே வனிதாவை அட்டாக் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. என்னன்னா வனிதா வந்து 2 டைம் பிக் பாஸ் வீட்டுல இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்தவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கூலா ஹேண்டில் பண்ணிருக்கணும், மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்கணும். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ஜோவிகா வந்து எவிக்ட் ஆகி போகும்போது மம்மி நீங்க நடிக்கல உண்மையதான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போன ஜோவிகா, பட் அவங்க வந்து உள்ள வரும்பொழுது, அதாவது எப்படின்னா நம்ம அந்த கெஸ்டா உள்ள வரும்பொழுது விசித்ராட்ட பேசவே இல்லை, முகம் கொடுத்து பேசவே இல்லை. அப்ப வந்து கண்டிப்பா அவங்க மம்மியோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அதாவது வனிதாவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, நீ போய் அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. பட் இது கரெக்ட் வே கிடையாது. நீங்க வந்து ஒரு பொண்ணை வந்து ஹீரோயினா பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. எங்க அப்படின்னா இவங்க எப்போ புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்களோ, ஜோவிகா வந்து எப்போ புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்து அவங்க அந்த இதில் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வந்து பயங்கரமான அவங்களுக்கு வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருந்துச்சு. ஸோ குட் கேர்ள் ஃபைனல் டாப் 5ல வந்து கண்டிப்பா ஜோவிகா இருப்பாங்க. பிரதீப் எந்த அளவுக்கு பேசப்பட்டாரோ அதே அளவுக்கு ஜோவிகா பேசப்பட்டாங்க. ஆனா அந்த சட்டன் பீரியடுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பூர்ணிமா மாயா கூட மேனுபிளேட் ஆகி ஒரு கேங்ஸ்டர் ஆரம்பிச்சதால தனித்தன்மையை இழந்துட்டாங்க அவங்க. ஸோ நிறைய இடத்துல தூங்குறதும் நிறைய டைம் அந்த சாப்பிட்றதும் புரளி பேசுறது மட்டுமே அவங்க வேலையா இருந்து அவங்க என்டர்டைன் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு அம்மாவா வனிதாவுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும், நம்ம என்ன எதுக்காக நம்ம உள்ள அமிச்சோம், பட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் இது மாதிரி 2 டைம் உள்ள போயிட்டு வந்தாங்களா பிக் பாஸ் வீட்டுல வந்து, அல்டிமேட்லி இருந்தாங்க, பிக் பாஸ்லயும் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியணும்ல அந்த அந்த வீடு வந்து எந்த மாதிரி ஒரு வீடு, என்ன மாதிரி வைப் கிரியேட் பண்ணும் அப்படின்னு. ரியாலிட்டி தெரிஞ்ச வனிதா அவர்களே நிறைய ஹேட்டர்ஸ் பரப்புறாங்க. அவங்க வந்து பேசுறது அவங்க பண்ணது எல்லாமே இஸ் பேஸ்ட் ஆன் விசித்ராவையும் அர்ச்சனாவையும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு ரிவ்யூவரா இல்லாம அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க விசித்ரா. ரிவ்யூவரா வனிதா பேசாம ஒரு மதரா தான் வந்து அந்த சேனல்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ரிவ்யூ பண்ணல அப்படின்னு செம்மையான ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டா ஒரு கொடுத்தாங்க அவங்க. இது வந்து முஞ்சல் அடிச்ச மாதிரி தான் சொன்னதுக்கு. இது வனிதா பார்த்துட்டு ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல வந்து நிறைய ஃபேக்கா இருக்காங்க, அவங்க பத்தி நம்ம பேசுறாங்க, நமக்கு யாரும் என்னன்னு தெரியாது, ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு அதனுடைய தாக்கத்தை வந்து வனிதா வந்து இன்ஸ்டால ஸ்டோரியா போட்டிருந்தாங்க. அப்ப தெரியுது ஸோ 2 பேத்துக்கும் உள்ள பர்சனலா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்ப நல்லாவே தெரியுது. நம்ம இந்த மேட்டருக்கு வருவோம். பிரதீப் ஆண்டனி மேட்டர்ல வந்து விசித்ரா வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க நம்ம நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு சில வார்த்தைகளை விட்டுருவான், பேசுவான், ஆனா வந்து பயமுறுத்துற மாதிரி ஆள் கிடையாது. நாங்க நைட் சீக்கிரமா தூங்கிடுவோம், பிரதீப் வந்து நிறைய டைம் கண்முழிச்சு இருக்க மாட்டேன், நான் சீக்கிரமா தூங்கிடுவோம், காசிப் பண்ண மாட்டான் முக்கியமா அப்படிங்கிற விஷயத்த விசித்ரா வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க. எனக்கு என்னன்னா, பட் ஓகே இவங்க வந்து ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல, அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் புள்ளி பண்ணதுக்கு அப்புறம் அந்த அர்ச்சனா இவங்களும் சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமா மாயா பூர்ணிமா கூட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், பிரதீப் பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
ஓ அப்படிலாம் அவன் பண்ணானா, ஓ இப்படிதான் அவன் பண்ணானா, இதெல்லாம் எனக்கு ஏன் பண்ணி சொல்லவே இல்லை அவன், நீங்களாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நீங்களாம் முன்னாடியே கேட்டிருக்கணும் அப்படின்னு பிரதீப்பை வந்து டார்கெட் பண்ற மாதிரி பேசினாங்க. பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க, அப்படியே ஆப்போசிட்டா பேசுறாங்க. இதுலயே நல்லா தெரியுது அவங்க வந்து ஒரு ஃபேக்கா ஒரு டிராமா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், நான் நேற்று சொன்ன மாதிரி தினேஷ்க்கும் விசித்ராக்கும் இன்னும் சண்டை முடியவே இல்லை. விஜய் டிவில ஒரு 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 ஷோல வந்து மாக்காப்பா ஹோஸ்ட் பண்ற ஷோல அண்டகா கசம் நினைக்கிறேன், அந்த ஷோல நான் தினேஷ் கூட இருக்க மாட்டேன், தினேஷ்க்கு ஆப்போசிட்டா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த ஷோல இருந்து வாக் அவுட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. அப்ப அவங்களோட ஈகோ எந்த அளவுக்கு தலைக்கு ஏறி போயிருக்குன்னு நம்ம இங்க பார்த்தே ஆகணும். அவங்க இன்னும் நிறைய விஷயம் பாயிண்ட் பண்றாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து மற்றவங்க ட்ரீட் பண்றாங்களோ, மற்றவங்க வந்து குறைச்சி எடை போடுறாங்களோ, என்கிட்ட பணம் அதிகமா இருக்கு, நீங்க என்ன வேணா பேசுங்க, என்ன வேணா பண்ணுங்க, பட் நான் வந்து இப்படிதான் திமிரா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுது. இன்னொன்னு, இந்த பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் வீட்டுல டாப்பால் இல்லைங்கிற விஷயத்த வந்து பிரதீப் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தியும் அவங்க வீட்டுக்குள்ள பேசவே இல்லை, அதை பத்தி அவங்க வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. மணி வந்து எழுந்து சார் இந்த மாதிரி கமல்ஹாசன் சார்கிட்ட வந்து இந்த மாதிரி பாத்ரூம் கதை டாப்பால் போடாம யூஸ் பண்றாருன்னு சொல்லும்போது அப்ப ஏன் நீங்க அதை நீங்க முன் வைக்கல, நீங்க அப்ப ஏன் நீங்க பேசல, அட்லீஸ்ட் அதுக்கப்புறமா அதை பத்தி நீங்க பண்ணிட்டு பேசிருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்க வந்து வெளியே வந்து விஷ்ணு மேலையும் மணி மேலையும் தினேஷ் மேலையும் அதாவது சேர்ந்து வன்மத்தை கிரியேட் பண்ற நீங்க மாயா பூர்ணிமா பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க எங்கேயும் பேசலங்கிறது இங்க அண்டர்லைன் பண்ணிக்கிற வார்த்தை. நீங்க அந்த ஆங்கர் கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க வந்து ஏ டீமா பி டீமான்னு கேட்கறாரு, நான் எந்த டீமும் கிடையாது அப்படிங்கிறீங்க. அப்ப எந்த டீமும் கிடையாதுன்னா அந்த சேம் டைம்ஸ் நீங்க வந்து மாயா பூர்ணிமா தப்பையும் நீங்க பாயிண்ட் பண்ணி பேசிருக்கணுமா பேசிருக்க கூடாதா? நீங்க அதையும் தினேஷை வந்து அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்க, தினேஷ் பத்தி பேசும்போதே உங்க மூஞ்ச மாறுது, இந்த பக்கம் விஷ்ணு பத்தி பேசும்போது உங்க மூஞ்சி மாறுது. அப்போ தினேஷ் விஷ்ணு மணி இவங்க 3 பேர்த்தையும் டார்கெட் பண்ற மாதிரி தான் உங்க பேச்சு இருக்கு. இதுல வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பிரதீப் நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவிங்ஸ் இருக்காங்க அப்படின்னு பிரதீப்பை வந்து நீங்க வந்து சேர்த்துக்கிறீங்க கூட, அதாவது நான் பிரதீப்க்கு வந்து நான் இது பண்ணல அப்படின்னு கூட சேர்த்துக்கிட்டு ஒரு நாடகத்தை நடத்துறீங்க. அந்த நாடகத்துக்கு மற்றவங்க எல்லாம் பாக்குறவங்க எல்லாங்க செம்ம சூப்பர் ஃபயர் விச்சிமமி கிரேட் அப்படி இப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் ஏல ஹெட் அவங்க தான். அவங்க வந்து ஒன் ஆஃப் த, அதாவது மாயா எந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மத்தை வந்து இந்த வீட்டுல கக்கினாங்க பிக் பாஸ் வீட்டுல, அதை விட டபுள் மடங்கு வன்மத்தை கக்கினாங்க. அதாவது விசித்ரா வந்து என்கிட்ட, விசித்ராவை நான் இருக்கேன்னா என்கிட்ட வந்து நீ பேசணும், நான் சொல்றதை நீ கேட்கணும், அப்படி நான் சொல்றதை கேட்காம நீயா ஒண்ணு பண்ணனா நீ வந்து திமிரா இருக்க, நீ வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு நான் ஸ்டாம்பிங் பண்ணுவோம் ஒண்ணு அப்படிங்கிற கேமை விசித்ரா வந்து உள்ள இருந்தாங்க. வெளியும் அவங்க வந்து அப்படிதான் வந்து பிஹேவ் பண்றாங்க, அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜோவிகா பத்தியும் வனிதா பத்தியும் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதை வந்து அவங்க எந்த விதத்துல வந்து அவங்க வன்மத்தை சொல்றாங்களோ இல்ல உண்மையை சொல்றாங்களோ அப்படிங்கலாம் தாண்டி, பட் ஜோவிகா வந்து ஹீரோயின் மெட்டீரியலா வனிதா அவர்கள் ட்ரை பண்ணாங்க. பட் ஜோவிகா வந்து அதுக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு அந்த வீட்டுல இருந்த டைம் நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. கேம் ஆடல, என்டர்டைன்மெண்ட் பண்ணல, ஒரு எதுவுமே இல்லை அவங்க கிட்ட. அதை வந்து வனிதாவால ஜீர்ணிச்சுக்க முடியலன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அவங்க பார்க்கும்பொழுது அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு யாரெல்லாம் வந்து ஆப்போசிட்டா இருந்தாங்களோ, அவங்க பொண்ணுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் வந்து தடையா இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் இவங்க வெளியே உட்காந்து ரிவியூவரா இல்ல அஸ் அ மதரா மற்றவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணாங்க. எப்படி பிரதீப் லைஃபை ஸ்பாயில் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் அர்ச்சனாவை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான கேவலமான விமர்சனம் பண்ணாங்க. அது வந்து அவங்களோட சாயம் வெளுத்து போச்சுன்னு தெரிய முடியும். ஸோ வனிதா விசித்ரா 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கிடையாது. ஸோ 2 பேருமே அவங்களோட விஷயத்துல வந்து ஒரே மாதிரிதான் வந்து ரியாக்ட் பண்றாங்க. ஸோ 2 பேருமே தராஸ்கல்ல வச்சீங்கன்னா ஒரே மாதிரி தான் நிற்பாங்க. அதனால வந்து ஸோ ஃபேக் மம்மி தான், ஃபேக் வனிதா தான். கமெண்ட்ல கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.